ஒரு ஜொலிக்கும் காட்டோட நடுவுல மரங்கள் ரகசியமா பேசிக்கிட்டே பூக்கள் காத்துல சிரிச்சிட்டே இருந்த இடத்துல லீலான்னு ஒரு அழகா இருக்கிற சிறு தேவதையோட பிறப்பு. அவளுக்கு மின்னும் ஊதா சிறகு, மென்மையான பொன்னிற கூந்தல், ஆச்சரியத்தால நிறைஞ்ச கண்கள். ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் வித்தியாசமா இருந்துச்சு. லீலா பறக்க முடியாது. மற்ற தேவதைகளெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி வானத்துல பறந்து திரிஞ்சா, லீலா தரையிலேயே இருந்தா. இலை மேல இலைன்னு குதிச்சுட்டு அல்லது அன்பு நண்பனான பூச்சிகளை பிடிச்சு போய்கிட்டே இருந்தா. சில தேவதைகள் அவளை பின்னாலேயே கிண்டல் பண்ணுவாங்க. சிலருக்கு அவளை பரிதாபமா இருக்கும். ஆனா லீலா எல்லாத்தையும் சமாளிச்சு சிரிச்சா. நான் பறக்க மாட்டேனாலும் என் இதயம் உயரே பறக்குதுன்னு அவள் சொல்லுவா. ஒரு காலையில கருமேகங்கள் காட்டை மூடிச்சு. ஒரு அதிர்ச்சியான சத்தம் மரங்கள்ல எல்லாம் ஒலிச்சது. காட்டு பிராணிகள் எல்லாம் ஒளிஞ்சிக்க ஓடி போச்சு. அனுபவம் உள்ள தேவதைகள் எல்லாம் பயந்துகிட்டே கூடினாங்க. இது நிழல் அந்துப்பூச்சிகள்னு ராணியான குயினாரா சொன்னா. அவங்க நம்ம காட்டோட மந்திரத்தை கொடுக்கற கல்ல திருட வராங்க. தேவதைகள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த கல் உயரமான மரத்துல மறைஞ்சிருக்கு. பழங்கால மந்திரத்தால காக்கப்படுது. ஆனா நிழல் அந்துப்பூச்சிகள் சூது பிடிச்சவங்க. அவங்க ஏற்கனவே நிறைய மந்திரங்களை தகர்த்துட்டு வந்தாச்சு. அவங்களை நிறுத்த துணிஞ்ச ஒருத்தர் வேணும். ராணியார் சொன்னாங்க, புள்ளி. யாரும் முன்னாடி வரல. அப்ப ஒரு சின்ன குரல், நான் பண்றேன்னு சொன்னது புள்ளி. அது லீலா. நீனு ஒரு தேவதாசி கிண்டல் பண்ணினா, ஆனா நீங்க பறக்கவே முடியாதுன்னு. நான் பறக்க மாட்டேன்னு சொன்னாலும் லீலா அமைதியான குரல்ல சொன்னா, எனக்கு ஏற தெரியும். நான் மறைஞ்சு போக தெரியும். எனக்கு ஏதோ ஒரு சிறப்பான வேலைக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியும். ராணி லீலா கண்ணுல பார்த்தா பயம் இல்ல, துணிச்சல் மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னா ராணி சொன்னா, காட்டு ஆசீர்வாதத்தோட போ. அந்த இரவு நிழல் அந்துப்பூச்சிகள் அடுப்பு கல்ல நோக்கி நகர்ந்து போனப்ப லீலா மரங்கள் வழியா ஓடினா, கொடிகளில் ஏறினா, வேர்களுக்கு கீழே குனிஞ்சா. தரைவாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ரகசிய தேவதை பாதைகளை பயன்படுத்தினா. உயரமான மரத்தின் அடிப்பகுதியில் அவளுக்கு தெரியாமலேயே தெரிஞ்ச ஒரு வார்த்தையை சொன்னா. ஒரு ஒளிர்வு வாசல் திறந்துச்சு. உள்ளே அடுப்புக்கல் வெளிச்சத்தோட துடிச்சுச்சு. ஆனா அந்துப்பூச்சிகள் வந்துட்டாச்சு. லீலா அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு ஞானமான அணில் கொடுத்த சின்ன ஓக்கை எடுத்தா. பாதுகான்னு சொல்லி அடுப்புக்கல்ல போட்டா. திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம் வெடிச்சிச்சு. அந்த ரத்தினத்திலிருந்து இல்ல, லீலாவில இருந்து. அவங்க உடம்பு ஒளிர்ந்து அவங்க